லாங்கர் லுமினா, நெல்லிக்குப்பம் ரோட், கூடுவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். மாணவர்கள் போராட்டம் கலவரமாக மாறியதிலிருந்து வங்கதேசத்தில் கடந்த 4 மாதமாக இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள். இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதாக இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் உறுதியளித்தாலும் கூட அதனால் எந்த பலனும் இல்லை. பொறுத்து பார்த்த இந்து மத அமைப்புகள் ஒன்றுபட்ட அமைப்பை உருவாக்கி தொடர் போராட்டங்களில் ஈடுபட துவங்கினர். இதனால் வங்கதேச அரசு அமைதி வழியில் போராடிய இந்துக்கள் மீது பொய் வழக்கு போட துவங்கியது. இந்துக்களை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டங்களை நடத்திய கிருஷ்ணதாஸ் பிரபு என்ற மத தலைவரை போலீசார் நேற்று முன்தினம் டாக்கா ஏர்போர்ட்டில் கைது செய்தனர். வங்கதேச தேசிய கொடியை அவமதித்ததாக அவர் மீது தேச துரோக வழக்கை போட்டனர். சிட்டகாங்கில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கிருஷ்ணதாஸ் பிரபுவை போலீசார் நேற்று ஆஜர்படுத்தினர். நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என கிருஷ்ணதாஸ் பிரபு வாதத்தை முன்வைத்தார். கோர்ட் அவரை 10 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டது. சிறைக்கு கொண்டு செல்ல போலீஸ் வேனில் அவரை ஏற்றினர். ஜாமீன் மறுக்கப்பட்டதை அறிந்ததும் 1000க்கும் மேற்பட்ட இந்துக்கள் கோர்ட்டில் திரண்டுவிட்டனர். வேனை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணதாஸ் பிரபுவை விடுவிக்க கோரி கோஷங்களை முழங்கினர். கூட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகளை போலீசார் வீசினர். அப்படியும் கூட்டம் கலைந்து போகாததால் தடியடி நடத்தினர். கோர்ட் வளாகத்தில் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. போலீசார் நடத்திய தடியடியில் பல இந்துக்கள் காயமடைந்தனர். இது இந்து மத அமைப்பினரை மேலும் ஆக்ரோஷப்படுத்தியது. போலீசாருக்கும் இந்துக்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. போராட்டக்காரர்கள் கற்களை வீசினர். கோர்ட் வளாகம் போர்க்களம் போல மாறியது. பதற்றமான சூழல் ஏற்பட்டது. போலீசார் நடத்திய தடியடியில் பல இந்துக்கள் காயமடைந்தனர். இது இந்து மத அமைப்பினரை மேலும் ஆக்ரோஷப்படுத்தியது. போலீசாருக்கும் இந்துக்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. போராட்டக்காரர்கள் கற்களை வீசினர். கோர்ட் வளாகம் போர்க்களம் போல மாறியது. அதிக போலீசார் வரவழைக்கப்பட்ட பிறகே போராடியவர்களை கலைக்க முடிந்தது. அப்போதுதான் கோர்ட் வளாகத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் சைபுல் இஸ்லாம் அலி இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை போலீசார் கண்டனர். உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் இறந்துவிட்டதாக கூறினர். போராட்டத்தின் இடையே ஒரு கும்பல் வழக்கறிஞர் சைபுல் இஸ்லாம் அலியை கோர்ட் வாசலில் வைத்து கொடூரமாக தாக்கியது. பிறகு அவரை தரைதளத்துக்கு தூக்கி வந்து அடித்து உதைத்தது. கத்தியால் தலையில் சரமாரியாக குத்திவிட்டு அந்த கும்பல் தப்பிச் சென்றது என சிட்டகாங் வழக்கறிஞர் சங்க தலைவர் நசீம் உத்தின் சௌத்ரி கூறினார். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களும் இதையே கூறுவதாக போலீசார் தெரிவித்தனர். ஆனால் கொலைக்கான காரணம் என்ன என்பது தெரியவில்லை. அது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணதாஸ் பிரபு கைதை தொடர்ந்து நடந்த போராட்டங்களில் அரசு வழக்கறிஞர் கொல்லப்பட்டது பதற்றத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. இன்று வங்கதேசத்தின் பல நகரங்களில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்னொருபுறம் கிருஷ்ணதாஸ் பிரபுவை விடுதலை செய்ய கோரி இஸ்கான் உள்ளிட்ட இந்து மத அமைப்புகள் போராடி வருகின்றன. இருதரப்புக்கும் மோதல் ஏற்படாமல் இருக்க நாடு முழுவதும் போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர்.